அண்மைச் செய்தி. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருவாரூர் நாகை வழியாக சென்ற ரயில் இனி காரைக்கால் பேரளம் வழியாக வேளாங்கண்ணி செல்லும். வேளாங்கண்ணிக்கு இதுவரை லிங்க் கோச் முறையில் சென்ற ரயில் இனி 23 பெட்டிகளோடு செல்லும். 2022 லிங்க் கோச் முறை ரத்து செய்யப்பட்டதால் வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் திருநள்ளாறு, வேளாங்கண்ணி ஆகிய 2 முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு இந்த ரயில் இனி செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருவாரூர் நாகை வழியாக சென்ற ரயில் இனி காரைக்கால் பேரளம் வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்லும். இதுவரை வேளாங்கண்ணிக்கு லிங்க் கோச் முறையில் சென்ற ரயில் இனி 23 பெட்டிகளோடு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூரில் ரயில் என்ஜின் திசை மாற்றும் வேலை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைகிறார். வினீஷ், விவரம் என்ன? திலகவதி, சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு முதல் முறையாக நேரடி ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 15 ஆண்டுகால பொதுமக்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிறது. இந்த புதிய வழித்தடத்தில் ரயில் சேவை மாற்றப்படுவதன் மூலம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ரயில் நிலையங்களில் ரயில் இன்ஜினை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இதன் மூலமாக பயண நேர நிமிடங்கள் சுமார் 30 நிமிடம் வரை குறையும் என்று தெற்கு ரயில்வே தங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரயில் நீட்டிப்பை பொறுத்தவரை தற்போது தாம்பரம் மற்றும் காரைக்கால் இடையே திருவாரூர் வழியாக இயக்கப்பட்டு வரக்கூடிய 23 பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனி பேரளம், அதாவது திருவாரூர் மாவட்டம் காரைக்கால் இடையிலான புதிய ரயில் பாதை வழியாக திருப்பப்பட்டு வேளாங்கண்ணி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயிலுடைய அறிவிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 2 கோடி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அங்கு வருவார்கள். தினசரி பொதுமக்களுடைய எண்ணிக்கை 15,000 இருக்கும். வார இறுதி நாட்களில் 25,000 பேர் வரை அங்கு சுற்றுலா மேற்கொள்வார்கள். அடிப்படையில் தான் 15 ஆண்டுகளுக்கு பிறகாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இடையிலான மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகாக சென்னைக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையே ஒரு முழுமையான ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிவிப்பை தான் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ரயில் திட்டத்தை பொறுத்தவரை, ரயில் பயனுடைய அட்டவணையை பொறுத்தவரை தாம்பரத்தில் இருந்து தினந்தோறும் காலை இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும். இதே போல மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:35 மணி அளவில் தாம்பரம் வந்தடையும் வகையில இந்த பயண திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மும்மதங்களில் திருத்தலங்களும் இணைக்கக்கூடிய திட்டத்தில் இந்த ரயிலானது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால், நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய முக்கிய ரயில்கள் இந்த வழியாக இயக்கப்படும். இந்த ரயிலின் ஆன்மீக திருத்தலங்களாக திருநள்ளாறு, நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி என 3 மதங்களை சேர்ந்த முக்கிய வழிபாட்டு தலங்கள் இணைக்கப்படுவது சிறப்புக்குரிய விஷயங்களாகும். மும்மதங்களையும் சார்ந்த பயணிகள் இந்த ரயில் திட்டத்தை ரயிலை பயன்படுத்தி தங்களுடைய இடங்களுக்கு செல்லலாம் என்று தெற்கு ரயில் அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பயணிகள் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் அதிகாலை 3:40 மணிக்கு இறங்கிதான் அங்கிருந்து மின்சார ரயில்கள் மூலம் அல்லது பேருந்துகள் மூலமாக தான் வேளாங்கண்ணிக்கு செல்ல வேண்டிய சிரமம் இருந்தது. இது தவிர்த்து இணைப்பு பெட்டிகள் மூலமாக சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சில ரயில்கள் கடந்த நாட்களாக இயக்கப்பட்டு வந்தன. 2013 முதல் 2022 வரை இயக்கப்பட்ட பின்னர் பல்வேறு காரணங்களால் அந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டது. தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த முழுமையான நேரடி ரயில் சேவை வரக்கூடிய 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. 3 மதங்களையும் சேர்ந்த பக்தர்கள் பெரும் வசதியாக இந்த ரயில் சேவை அமைக்கிறது. பொதுமக்களுடைய பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. மே 20ஆம் தேதி முதல் 2 மார்க்கங்களிலும் தினசரி ரயில் சேவை இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில் தங்களுடைய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள்.